நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இவளுக்கு தானே ஹார்ட். என்ன சொன்னாங்க டாக்டர்? கேட்டீங்களா? கேட்டோம். ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வசதி இல்ல, மாப்பிள்ளை இல்ல, இறந்து போயிட்டாரு. ஆமா, அதான் இப்படி உங்களை மாதிரி ஆளுங்க நீங்க ஒரு தடவை வந்து ஹெல்ப் பண்ணீங்க. ஆமா, அதனாலதான் உங்களை நான் என்ன சொன்னேன், எனக்கு போன் பண்ண சொன்னேன். உங்க நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. சரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும். நல்லா படிக்கிறியா? உடம்பு எப்படி இருக்கு இப்ப? சொல்லலாம் கரெக்டா மாத்திரை முதல்ல கொடுங்க. நல்லா அந்த 3-4 மாசம் அவ நல்லா அதுல சரியாயிட்டானா அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லி ஆபரேஷன் பண்ணலாமா வேணாம். ஆனா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுங்க. இதனால நம்ம கேட்டுக்குவோம். நீங்க மாசம் கரெக்டா என்னை கான்டாக்ட் பண்ணாதான் நான், ஏன்னா நீங்க இந்த ஊரு கிடையாது, வெளியூர். நீங்க வரீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு தெரியும். எங்களுக்கு நல்லது. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். ஏதாச்சும் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நல்லா இருந்தா போதும். சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நான் யாருக்கிட்ட போய் நிக்க கூடாதுன்னு யாருக்கிட்ட போக மாட்டேன். யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நாங்க உப்பளத்துக்கு வேலைக்கு போவேன். அது என்னைக்காச்சும் வீட்டு வேலை பாத்திரத்துல, ஹோட்டல்ல பாத்திரத்துல கழுவேன். வீட்டுக்காரர் இல்லாம கஷ்டமா இருக்கு. மஞ்சக்காமலையில இறந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த பிள்ளை 2 வயசு இருக்க போதே இறந்துட்டாரு. வேணான்னு மேரேஜே வேணான்னு தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கு. நேரம் எங்க சாப்பிடுறோம் இருந்தா சாப்பிடுவோம். எல்லாத்தையும் கஞ்சி பழைய கஞ்சி வீட்டுல இருக்கிறது சாப்பிட்டு பக்கத்து வீட்டுல சோறு வாங்கி கொடுத்துக்கிட்டு அழுது ரொம்ப வெளியே எப்படி சொல்றது, அழுது ஆனா மனசுல வெளியே குழந்தைக்கு எதுக்கு காமிக்க மாட்டேன். புள்ள மனசுல அதிர்ச்சி ஆயிரும்னு அழுக மாட்டேன். எனக்கு இந்த புள்ளதான் உயிர். இவன் பிறந்து இவனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்ன செய்யணும், முதல்ல மாத்திரை கொடுங்க. மாத்திரைக்கு பணம் நான் தரேன். மாத்திரை சாப்பிட சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும், எப்ப ஆபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற கேளுங்க. கண்டிப்பா, ஏன்னா இந்த வயசுல பண்ணிட்டா அவங்களுக்கு வலி தெரியாது, நல்லா ஆயிரும். சரியா? அவங்கள விட்டு இருக்க கூட மாட்டேங்கிறா. அதனால கண்டிப்பா நம்ம பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் செத்து போயிருவேன். சரி, 2 பிள்ளை சத்தியமா எந்த பிள்ளைங்கனாலதான் நான் இருக்கிறேன். அழாதீங்கம்மா, அழக்கூடாது. இங்க பாருங்க, பிள்ளைங்க கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். எல்லாமே நீங்க இவ்வளவு தூரம் தனியா போராடுறீங்கல்ல, வீட்டுக்காரர் இல்லாம யாரெல்லாம் போராடுறீங்கல்ல, இவ்வளவு தூரம் போராடி இந்த பிள்ளைய வளர்த்துட்டீங்கல்ல, அழக்கூடாது. நீங்க எல்லாம் தைரியமா இருக்கணும். உங்க தைரியம் தான் உங்க பிள்ளைய வழி நடத்தும். அதெல்லாம் எதுவும் ஆகாது. நல்லபடியா ஆபரேஷன் பண்ணலாம். விட்டுட்டு 5 நிமிஷம் இந்த பிள்ளை இருக்காது. ஆபரேஷன் பண்ணலாம், எங்க பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா எவ்வளவு ஆபரேஷன் ஆகும் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி அவளுக்கு மூலம் பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த மண்டை பாருங்க, இந்த மண்டை கீழே விழுந்து பிரஷர்ல கீழே விழுந்து மண்டை உடஞ்சு தையல் போட்டு பெரிய சுத்துற நான் ஒத்தையில கடந்தேன். ரத்தத்தோட என் பிள்ளை போய் பிச்சை எடுத்து என்னை வளர்த்துச்சு. தர்மம் கை நீட்டி 200-300 கொண்டுகிட்டு வந்து என்னை இந்த தையல் போட்ட இடமே ஸ்கேன் எடுத்து குலைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எடுத்து என்னை ஜூஸ் அது இது வாங்கி கொடுத்து 1 வாரம் இருக்க சொன்ன டாக்டர் 3 நாள் சரி பண்ணி கொண்டுகிட்டு வந்தேன் அந்த பிள்ளை. அதான் நல்ல மனசுல நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம். சரியா? இதெல்லாம் மருந்துக்குள்ள செலவு இருக்கு, மாத்திரைக்குள்ள செலவுக்கு எல்லாமே இருக்கு. சரியா? இது பாப்பாக்கு ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுங்க, சத்தானதை வாங்கி கொடுங்க. தீனி ஏதாவது வேணும் இந்த பணத்துல. சரியா? இந்தா உனக்கு பிஸ்கட் பாக்கெட் பாப்பாக்கு ரொம்ப வேணாம். இந்தா சாப்பிடு. இந்த நம்பர் எழுதிட்டேங்கா. கரெக்டா நீங்க எனக்கு மாசம் கால் பண்ணுங்க. நான் கார்டு எடுத்துட்டு வரலாம், கார்டை கொடுத்துருப்பேன். பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் கண்டுக்கிறாத காலத்துல நீங்க அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது இதெல்லாம் பெரும் மனசு தானே. நீ நல்லா இருந்தா போதும்.